வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 39.20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள தமிழ்நாடு ஹஜ் இல்லம் இன்று அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். டெல்லி ஆக்ரா விரைவு சாலையில் பேருந்துகள் அடுத்தடுத்து மோதி விபத்து, 4 பேர் உயிரிழப்பு. திறமையான வீரர் வீராங்கனைகளை உருவாக்குவதே முதலமைச்சரின் நோக்கம், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. தமிழகத்தில் டிசம்பர் 20ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திறமையான வீரர் வீராங்கனைகளை உருவாக்குவதே முதலமைச்சரின் நோக்கம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு சென்னை, திருவள்ளூர், கோயம்புத்தூர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். அதன்படி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 200 வார்டுகளுக்கும் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மேலும் கோவை, திருப்பூர், திருவள்ளூர் மாவட்டங்களுக்கும் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சியை உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார். மேலும் சென்னை மாநகராட்சி உட்பட்ட 200 வார்டுகளுக்கும் விளையாட்டு உபகரணங்கள் எடுத்து செல்லும் வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே.என். நேரு, மா. சுப்பிரமணியன், பி.கே. சேகர்பாபு, மேயர் பிரியா, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திறமையான வீரர் வீராங்கனைகளை உருவாக்குவதே முதலமைச்சர் மற்றும் அரசின் நோக்கம் என கூறினார். மேலும் அலைபேசி, திரை உள்ளிட்டவற்றை பார்ப்பதை குறைத்து பிடித்த விளையாட்டை விளையாடுங்கள் என அறிவுரை வழங்கினார். டெல்லி ஆக்ரா விரைவு சாலைகள் பேருந்துகள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்தனர். வட மாநிலங்களில் கடும் பனிமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமம் அடைந்துள்ளனர். குறிப்பாக டெல்லி, மராட்டியம், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் பனிமூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் சாலைகளில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்கின்றனர். இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா அருகே டெல்லி ஆக்ரா விரைவு சாலையில் சென்ற பேருந்துகள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. 7 பேருந்துகள் மற்றும் 3 கார்கள் அடுத்தடுத்து மோதியதால் வாகனங்கள் தீப்பற்றி எரிந்தது. இந்த விபத்தில் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 25 பேர் படுகாயமடைந்தனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைகள் அனுமதித்தனர். இச்சம்பவம் குறித்து மதுரா காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதிய தமிழ்நாடு ஹஜ் இல்லத்துக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்கள் பயன்பெறும் வகையில் 39.20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்டப்படுகிறது. அதன்படி சென்னை அண்ணா பன்னாட்டு விமான நிலையம் அருகில் நங்கநல்லூரில் 1 ஏக்கர் அரசு நிலப்பரப்பில் 39 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நாள் ஒன்றிற்கு ஏறத்தாழ 400 ஹஜ் புனித பயணிகள் தங்குவதற்கு ஏற்ப தமிழ்நாடு ஹஜ் இல்ல கட்டிடம் கட்டப்பட உள்ளது. இந்நிலையில் புதிய தமிழ்நாடு ஹஜ் இல்லத்துக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தமிழகத்தில் இன்று முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறைவாக இருந்தது என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என கூறப்பட்டுள்ளது. மேலும் அதிகாலை வேளையில் லேசான பனிப்பொழிவும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடலில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது.
விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அச்சக தொழிலாளி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். சிவகாசி மருதுபாண்டியர் நடுத்தருவை சேர்ந்த அச்சக தொழிலாளி சரவணகுமார். இவர் தனது மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் சரவணகுமாரின் வீட்டிற்குள் புகுந்து மர்ம கும்பல் அவரை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றனர். சம்பவம் தொடர்பாக சிவகாசி கிழக்கு போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். அப்போது சரவணகுமார் தனது பக்கத்து வீட்டில் உள்ள பரத் என்பவரின் தாயாருடன் திருமணத்தை மீறிய தவறான தொடர்பில் இருந்துள்ளார். இதனால் ஆத்திரம் அடைந்த பரத் சரவணகுமாரை கொலை செய்ய திட்டமிட்டு தனது நண்பர்களான கார்த்தி, பாலமுரு மற்றும் 2 சிறுவர்களுடன் சேர்ந்து கொலை செய்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இதனை அடுத்து 5 பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். குரோம்பேட்டையில் உள்ள அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதையில்லா பகுதி என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த குரோம்பேட்டையில் உள்ள அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தாம்பரம் மாநகர காவல் சார்பில் போதையில்லா பகுதி என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோதக் கலந்து கொண்டு புகையில்லா பகுதி என்ற பெயர் பலகையை நட்டு வைத்தார். தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். முன்னதாக புகையில்லா பகுதியாக மாற்றுவது குறித்து காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோதக் மற்றும் போலீசார் மாணவர்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதனை அடுத்து பேசிய அபின் தினேஷ் மோதக், பள்ளிகள், கல்லூரிகள், இன்ஸ்டிடியூஷன் மற்றும் பகுதிகளில் 100 மீட்டர் இடைவெளிக்கான கோடுகள் அமைக்கப்பட்டு புகையிலை தடை செய்யப்பட்ட பகுதி என்று அறிவிக்கப்படும். அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். புதுக்கோட்டை பெரியார் நகரில் உள்ள தனியார் பள்ளிகள் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுக்கோட்டை பெரியார் நகரில் உள்ள தனியார் பள்ளி சார்பில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை எதிரொலி செய்யும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பள்ளி வளாகத்தில் இருந்து துவங்கிய இப்பேரணியானது புதிய பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. இந்த பேரணிகள் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பேண்டு வாத்தியங்கள் முழங்க பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். மேலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து பேசிய புதுக்கோட்டை மாவட்ட சமூக நல அலுவலர் ஷியாமலா, பெண்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதனை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னன் விடுதி பகுதியில் நாய்கள் கடித்ததில் 20 ஆடுகள் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொன்னன் விடுதி கிராமத்தை சேர்ந்த விவசாயி முருகேசன். இவர் தனது தோட்டத்தில் கொட்டகை அமைத்து ஆடுகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் இன்று அதிகாலை கொட்டகைக்குள் புகுந்த நாய்கள் அங்கிருந்த ஆடுகளை கடித்துள்ளது. இதில் 20 ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பொன்னன் விடுதி, வெட்டன் விடுதி உள்ளிட்ட பகுதிகளில் வெறிநாய்கள் அதிக அளவில் சுற்றித் திரிவதாகவும் அவற்றை கட்டுப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை விமான நிலையத்தை பொறுத்தவரை அட்டவணைகள் எந்தவித மாற்றமும் இல்லை என மதுரை விமான நிலைய இயக்குநர் முத்துக்குமார் தெரிவித்தார். மதுரை விமான நிலையத்தில் மதுரை விமான நிலைய இயக்குநர் முத்துக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இண்டிகோ விமான சேவை தாமதம் ரத்து குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், மதுரை விமான நிலையத்தை பொறுத்தவரை அட்டவணைகள் எந்தவித மாற்றமும் இல்லை என கூறினார். மதுரை விமான நிலையத்தில் சென்னை, பெங்களூர் என ATR விமானங்கள் தான் உள்ளது என கூறிய அவர், ATR விமானங்கள் அதிகமாக ரத்து செய்யப்படவில்லை, பெரிய விமானங்கள் மட்டும்தான் சேவை பாதிக்கப்பட்டிருந்தது, மற்றபடி பெரிதாக எந்தவித ரத்தோ அல்லது தாமதமோ இல்லை என தெரிவித்தார். இது வந்துட்டு எப்படின்னா சார், லேட் நைட் வந்துட்டு we are based on the popular or the demand from the trade bodies, நம்ம சேம்பர் ஆஃப் காமர்ஸ், வெரைட்டி ஆஃப் திஸ் சேம்பர்ஸ் அண்ட் ஆல்சோ தி ஜென்ரல் பப்ளிக் ப்ளஸ் தி ஏர்லைன்ஸோட ரிக்வஸ்ட்டுமே இருந்ததுனால தான் நம்ம நைட் ஆப்ரேஷன்ஸுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வித் ரிகார்ட் டு ஃப்ளைட், மேபி தெர் ஆர் ரீசன்ஸ் விச் இஸ் அகேன் தி பெஸ்ட் தி ஏர்லைன்ஸ் கேன் ஒன்லி சே சார், பிகாஸ் ஏர்கிராஃப்ட் அவைலபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கலாம், ஆர் வேறு ஏதாவது அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் சம்திங் மேபி தேர். பட் எங்கள் சைட்லேருந்து, தட் இஸ் தி ஏர்போர்ட் அத்தாரிட்டி சைட்லேருந்து நம்ம இந்த ஒரு எக்கோ சிஸ்டம் கிரியேட் பண்ணணும்.
ஒரு அவைலபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ப்ராமிஸ் பண்ணதுக்கு வி ஹவ் பிளேஸ்ட் த அவைலபிலிட்டி ஆஃப் தி ஏர்போர்ட் அண்ட் வி ஆர் ஆப்ரேட்டிங். ஈவன் டுடே வி கேன் சப்போர்ட் தி ஆப்ரேஷன் சார். தட் இஸ் அவர் ஸ்டாட். கார்த்திகை மாத கடைசி சோமாவரத்தை முன்னிட்டு வில்லாபுரம் சங்க விநாயகர் திருக்கோவிலில் 108 சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கார்த்திகை மாத திங்கட்கிழமை அன்று சிவன் கோவில்களில் சோமவார சங்க அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி கார்த்திகை மாத கடைசி 5வது சோமவாரத்தையொட்டி மதுரை மாவட்டம் வில்லாபுரம் பகுதியில் அமைந்துள்ள சங்க விநாயகர் கோவிலில் 108 சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக 108 சங்குகள் அலங்கரிக்கப்பட்டு சங்குகளில் நாணயம் மற்றும் தீர்த்தம் வைத்து பூஜிக்கப்பட்டது. பின்னர் உற்சவர் சிவன் பார்வதிக்கு பால், தயிர், பன்னீர், திருமஞ்சனம், சந்தனம் உள்ளிட்ட 16 வகையான வாசனை திரவியங்கள் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து 108 சங்குகளில் இருந்த தீர்த்தம் ஊற்றப்பட்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்து 98,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேற்று வரலாறு காணாத உச்சத்தை எட்டிய தங்கம் விலை இன்று சற்று சரிவை சந்தித்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 165 ரூபாய் குறைந்து 12,350 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்து 98,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளியின் விலை கிராமிற்கு 4 ரூபாய் குறைந்து 211 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,11,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மெக்சிகோவில் சிறிய ரக விமானம் கட்டிடத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்தனர். மெக்சிகோ நாட்டின் அபல்கோ நகரில் இருந்து நேற்று சிறிய ரக விமானம் சேனல் பறந்துள்ளது. இந்த விமானத்தில் 7 பேர் பயணம் செய்த நிலையில் மெக்சிகோ சிட்டியின் டொலுகோ விமான நிலையம் அருகே சென்ற போது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சான் மெடிகோ அடன்கோ பகுதியில் உள்ள தொழிற்பூங்கா அருகே விமானத்தை தரையிறக்க விமானி முயற்சி செய்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக தொழிற்பூங்காவில் உள்ள கட்டடத்தின் மீது விமானம் மோதி தீப்பற்றி விபத்துக்குள்ளானது. இந்த விமான விபத்தில் 7 பேரும் உயிரிழந்தனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 39.20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள தமிழ்நாடு ஹஜ் இல்லம் இன்று அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். டெல்லி ஆக்ரா விரைவு சாலையில் பேருந்துகள் அடுத்தடுத்து மோதி விபத்து, 4 பேர் உயிரிழப்பு. திறமையான வீரர் வீராங்கனைகளை உருவாக்குவதே முதலமைச்சரின் நோக்கம், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. தமிழகத்தில் டிசம்பர் 20ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.